உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற எமது உறவுகளுக்கு மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். ஒரு முறைய அழுத்துங்கள் ayini.com. உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள். ayini.com. அமெரிக்க அதிபர் தேர்தலில் யார் வெற்றியீட்டுவார் என்பதை அறிவதில் பிரான்ஸ் மக்கள் ஆர்வமாக உள்ளனர். 64% மக்கள் கமலா ஹாரிஸ் அமெரிக்க அதிபராக வருவதை விரும்புகிறார்கள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பா கமலாவா வெற்றியடையப் போகின்றார் என்பது தொடர்பாக அமெரிக்காவில் இருந்து வெளியாகும் செய்திகளில் யார் வெற்றியாளர் என்பதை அறிவது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்ற முடிவுகளின்படி அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே முன்னிலை வகிப்பதாக அநேகமான தொகுதிகளில் இருந்து செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. முழுமையான முடிவுகள் வெளியாகிய பின்னரே யார் அதிபர் என்பது அறிவிக்கப்படும். ஆனால் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கின்ற முடிவுகளில் கமலா ஹாரிஸ் அவர்கள் பின்தங்கி இருப்பதையே எடுத்து காட்டுகின்றது. பிரான்சில் சமூக திட்டங்களை அறிவித்த பின்னர் அரசாங்கம் வழங்கிய பொது பணத்தில் ஓசான், மிஷலின் நிறுவனங்கள் என்ன செய்தன என்பதை அறிய பிரதமர் மிஷேல் பேர்னியே அறிய விரும்புவதாக தெரிவித்துள்ளார். இந்த பணம் நல்ல முறையில் பயன்படுத்தப்பட்டதா அல்லது மோசமாக பயன்படுத்தப்பட்டதா என்பது ஆராயப்படும் என்றும் பிரதமர் செவ்வாய்க்கிழமை அன்று அறிவித்துள்ளார். நவம்பர் 5 செவ்வாய் அன்று இந்த 2 நிறுவனங்களிலும் பாரிய வேலை வெட்டுக்கள் பற்றிய அறிவிப்பு வெளியான பின்னர் ஓஷான் மிஷலின் மீது அழுத்தம் கொடுத்தார். இந்த 2 குழுக்களும் பொதுப்பணத்தை பயன்படுத்துவது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஓஷான் 2400 வேலைகளை குறைக்க விரும்புகிறது. டயர் உற்பத்தி நிறுவனமான மிஷலின் 1250 ஊழியர்களை பயன்படுத்தும் 2 தொழிற்சாலைகளை மூட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வேலைகளை அளிக்கும் கொள்கையில் தான் பெருமைப்படவில்லை என்று பிரதமர் மிஷேல் பேர்னியர் தெரிவித்திருக்கின்றார். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பெல். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் VT கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் VT கேஷ் அண்ட் கேரி, லா ஷப்பல். தாயின் அன்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும்,
பாரிஸ் மாநகரில் கார்டு நார்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். பிரான்சில் குடியேற்றம் தொடர்பாக அரசியலமைப்பு சபையில் உள்ள விடயங்கள் பற்றி ஆராய இருப்பதாக பிரான்ஸ் நாட்டின் உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ருத்தையோ தெரிவித்துள்ளார். 2025 ஒரு புதிய குடியேற்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்துறை அமைச்சர் விரும்புகிறார். அரசியலமைப்பு சபையை தனது வழிக்கு கொண்டுவர அவர் திட்டமிடுகிறார். 2023 வாக்களிக்கப்பட்டதை தாண்டி அரசியலமைப்பு சபையால் தணிக்கை செய்ய அவர் விரும்பவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். 2025 அரசாங்கம் ஒரு புதிய குடியேற்ற சட்டத்தை அறிவிக்க இருக்கிறது. அரசியலமைப்பு சபை குடியேற்ற சட்டத்தை துண்டித்து 2 மாதங்கள் ஆகின்றது. உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ருத்தையோ தன்னை அறுதி பெரும்பான்மையுடன் இருப்பதாக நம்புகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் செலவு திட்டம் 2025 பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக 300 மில்லியன் யூரோவை ஒதுக்க அமைச்சர் ரிசிதா டாத்தி முன்மொழிந்துள்ளார். பிரான்சில் உள்ள 45,000 வரலாற்று நினைவு சின்னங்களில் 20% மோசமான நிலையில் உள்ளன. அவற்றில் 5% மறைந்து போகலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது என கலாசார அமைச்சர் ரிசிதா டாத்தி தெரிவித்துள்ளார். பாரம்பரிய நினைவு சின்னங்களின் அழிவின் அபாயகரமான நிலையை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த திட்டம் நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நிதி நிலை அறிக்கையில் வழங்கப்பட்ட 4.45 பில்லியன் யூரோ கலாசார வரவு செலவு திட்டத்தில் பாரம்பரியம் பிரதிநிதித்துவப்படுத்தும் 1.2 பில்லியன் யூரோ இந்த தொகை சேர்க்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக உறுதியாக இந்த திருத்தம் பிராந்தியங்களில் உள்ள வரலாற்று நினைவு சின்னங்களுக்கு 55 மில்லியன் யூரோ கூடுதல் முயற்சியை அனுமதிக்கும் என்றும் அமைச்சர் பேசியுள்ளார். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகைகளை முன்னிட்டு லாஷப்பல் MP ராஜா ஜுவல்லரியில் தங்க நகைகள் வாங்குவோர் அதிர்ஷ்ட குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு தங்க நகை வழங்கி மகிழ்ச்சிப்படுத்தப்பட உள்ளனர். MP ராஜா ஜுவல்லரியில் தங்க நகைகள் வாங்கும் அனைவருக்கும் பரிசுகள் காத்திருக்கின்றன. MP ராஜா ஜுவல்லரி, இலக்கம் 4 ரூ பெடோனே, பாரிஸ் 10, லாஷப்பல். பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லாஷப்பல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட். இரண்டாவது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு. மூன்றாவது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லாஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் நாட்டில் அண்மை காலங்களில் பெரும் வன்முறை சம்பவங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ந்து வருகின்றன. பாரிஸ் நகரத்திலும் பாரிஸின் புறநகரங்களிலும் இந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்கின்றன. நவம்பர் 4 திங்கட்கிழமை அன்று சேம்பிரிஸ்-சு-ஃபோரே
நகரத்தில் நிகழ்ந்த குழு மோதல் ஒன்றில் 2 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். இதனை அடுத்து 4 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வன்முறை சம்பவத்தில் 26, 28 வயதுடைய இருவர் தாக்குதலுக்கு இலக்காகி இருந்தனர். இந்த வன்முறையில் ஈடுபட்டவர்கள் சுத்தியல், கத்தி போன்ற கருவிகளை பயன்படுத்தி கொண்டார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. வன்முறை சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு போலீசார் விரைந்து சென்று நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார்கள். தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் பாரிஸ் 15 ஜோஸ் பொம்பிடோ யூரோப்பிய மருத்துவமனைக்கும் கிளிஷி நகரத்தில் உள்ள பூஷோ மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த வன்முறை சம்பவத்துடன் தொடர்புபட்ட 4 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாரிஸ் லாஷப்பலில் நடந்தது என்ன? கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அன்று பாரிஸ் நகர் லாஷப்பல் பகுதியில் ஒரு தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. இந்த வன்முறை சம்பவத்தில் 2 காயமடைந்தார்கள். இது கத்தி குத்து தாக்குதலின் மூலம் இருவரும் கடுமையான காயமடைந்துள்ளனர். இதில் சம்பந்தப்பட்டவர்கள் 2 ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த புகலிட கோரிக்கையாளர்கள். ஆனால் இந்த சம்பவம் நிகழ்ந்து 4-5 நாட்கள் ஆகிய நிலையிலும் இந்த சம்பவம் தொடர்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் பல கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். லாஷப்பலில் ஓர் அசம்பாவிதம் நடந்தால் அதில் இலங்கை தமிழர்கள் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் என மக்கள் எண்ணுகின்றார்கள். இது பற்றி கேள்வி எழுப்பினார்கள். லாஷப்பலில் அக்டோபர் 30ஆம் தேதி நிகழ்ந்த வன்முறைக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. லாஷப்பல் பகுதியில் இப்பொழுது ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் நாடுகளை சேர்ந்தோரின் வர்த்தக நிலையங்கள் அமைந்திருக்கின்றன. அந்தந்த நாட்டவர்களும் லாஷப்பலில் இப்பொழுது நடமாடுகின்றார்கள். அவர்களும் கூடுகின்றார்கள். அவர்களும் பிரச்சனைகளுக்குள் செல்கின்றார்கள். எனவே லாஷப்பல் பகுதியில் அசம்பாவிதம் என்றதும் தமிழ் மக்கள் கவலை கொள்கின்றார்கள் என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் அக்டோபர் 30ஆம் தேதி நடந்த சம்பவத்திற்கும் இலங்கை தமிழ் மக்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லாஷப்பல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லாஷப்பல். தாயின் அன்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும்